சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். இந்த 21 நாள் கூட்டத்தின் ஐந்தாவது நாள் தானேங்க, 5வது நாள் வந்திருக்க உங்கள் யாவரையும் ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நம்ம வார்த்தைக்குள்ளாய் போகலாம். நம்ம நேற்றைய தினத்தில் இயேசு கிறிஸ்து மேல் வீட்டு அறையில் அவர் செய்த அந்த ராபோஜனத்தை குறித்து நம்ம பார்த்தோம். ராபோஜனம் அவர் எப்படி பண்ணுவார், அதோடைய படிகள் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அந்த ராபோஜனம் முடித்து கடைசியாய் 118ஆம் சங்கீதத்தை அவங்க பாடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே புறப்பட்டு ஒலிவமலைக்கு நேராய் புறப்பட்டு போனார்கள் ஜெபத்துக்கு என்று நம்ம பார்த்தோம். அங்கே நம்ம வரலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொன்னேன், இன்னைக்கு நான் பேசுவேன்னு சொல்லிட்டேன். கேட்டால் யூதாஸ் ஏன் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான், யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்ததுக்காக யார்கிட்ட பேரம் பேசினாரு, இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கறதுக்கான அந்த மோட்டிவ் என்ன, இதை பற்றி நான் பேசலான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். அதை இன்னைக்கு நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் காட்டி கொடுத்ததான காரணம் என்ன குறித்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்பாக யூதாசுடைய வரலாறை நம்ம என்ன பண்ணோம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். யூதாசுடைய வரலாறு, யூதாஸ் உங்களுக்கு தெரிந்தானங்க. யூதாஸ் என்றால் பைபிளில் இயேசுவின் சீஷர்கள் 2 யூதாஸ் இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம பேச போகிறது யார் என்றால் யூதாஸ் காரியோத்தை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் பேச போகிறோம். யார் இயேசுவை காட்டி கொடுத்தது? யூதாஸ் அல்ல, யூதாஸ் காரியோத். யூதாஸ் காரியோத்தை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். சரி, யூதாஸுடைய பேக்ரவுண்டை நம்ம பார்க்கலாம். யூதாஸ் கெரேத்துன்ற ஒரு ஊரில், இஸ்கரேத் அல்ல, கெரேத்துன்ற ஊரில் இந்த யூதாஸ் பிறக்கிறான். கெரியோத் அந்த ஊர் பேர். அது பெத்லகேமுக்கு 7 கிலோமீட்டர் வெஸ்ட்ல இருக்கிற ஊருன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. அந்த கெரியோத்துலேருந்து இவர் வந்தபடியால தான் இஸ்கரேத்துன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சொல்றாங்க. இஸ்கரேத் என்றால் வேற ஒன்றும் அர்த்தம் இல்லை, த மேன் ஆஃப் கெரியத், அதை தான் இஸ்கரேத்துன்னு சொல்லுவாங்க. புரியுது நான் பேசுறது? இஸ்கரேத் என்றால் என்ன அர்த்தம்? கெரியத்துக்கு சேர்ந்த ஒரு மனிதன், அதுதான் இஸ்கரேத்துன்னு சொல்கிறாங்க. இப்போது இது இன்னைக்கும் சில பேர் இந்த பழக்கம் இருக்குது. உதாரணத்துக்கு சில மனிதர்களுடைய பேரோடு கூட அவங்க ஊர் பேரை வச்சுப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த பழனிசாமி தமிழ்நாடுடைய சிஎம்மாக இருந்தார் பாருங்க, அவருடைய பேர் முழு பேர் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடின்றது என்னங்க அவருடைய ஊர் பேருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இது போல் இவர் மாத்திரம் இல்லை, இன்னும் அநேக பேர் திருச்சி சிவான்னு சொல்கிறாங்க. திருச்சின்றது அவர் ஊர், சிவான்றது அவர் பேர், திருச்சி சிவான்னு சொல்லிட்டு அவங்க பேர் வைப்பாங்க. அதுபோல் அடமொழியாய் அவங்களுடைய ஊர் பேர் வைக்கிறது வாஸ்தவம். அதுபோல தான் யூதாஸ் காரியோத் என்றால் என்ன, கெரியத் என்ற ஒரு இடத்துக்கு சேர்ந்தபடியால் தான் இவர் பேர் இஸ்கரேத் யூதாத் என்று சொல்லப்படுது. ஓகே, இவர் பிறந்த உடனே தன் தாய் தகப்ப இவருக்கு யூதாஸ் என்ற ஒரு பேர் வைக்கிறாங்க. இந்த யூதாஸ்ன்றது கிரேக்க பேர், இது எபிரியர் பேர் என்னன்னு கேட்டால் யூதா. யூதா என்றால் அர்த்தம் என்னன்னா துதி என்று அர்த்தம். எவ்வளோ அருமையான ஒரு பேர் பாருங்க. யூதாஸ் என்றால் என்ன அர்த்தம்? துதி என்று அர்த்தமா பாருங்க, பிரைஸ் என்ற ஒரு அர்த்தம். இந்த யூதா யாரு? யாக்கோபுடைய 4வது மகன். ரூபன், சிமியோன், லேவி, யூதா இருக்காங்க. இந்த யூதாவுக்கு லேயால் இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் என்று தன்னுடைய மகனுக்கு யூதா என்று பேர் வைக்கிறாங்க. அந்த பேரை தான் இந்த யூதாஸ்க்கு தன் தாயும் தகப்பனும் வைத்தாங்க. யூதாஸ் என்றால் என்ன அர்த்தம்? துதி என்று அர்த்தம். இவன் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்ற அந்த பேரை வைத்தாங்க. ஆனால் கடைசியில் அவன் வேற மாதிரி பண்ணா பாருங்க. சரி, இந்த யூதா இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கிற சீஷர்களையே ரொம்ப ரொம்ப எஜுகேட்டடான ஒரு பர்சன். இயேசு கிறிஸ்து கூட 12 சீஷர்கள் இருக்கிறாங்க. இந்த 12 சீஷர்கள்ல 11 பேர் கலீலியாவுக்கு சேர்ந்தவங்க. இந்த யூதாஸ் மாத்திரமே கீழே இருக்கிற இஸ்ரவேலுடைய கீழ் பகுதியாக இருக்கிற யூதயாவுக்கு சேர்ந்த ஒரு மனுஷன். நான் நேற்றே ஒரு உதாரணம் கொடுத்தேன். 11 பேரும் நார்த் இந்தியாவுக்கு சேர்ந்தவங்க, டெல்லின்னு வச்சுக்கலாமே. ஆனால் யூதாஸ் மாத்திரம் தான் தமிழ்நாடு கன்னியாகுமரிக்கு சேர்ந்தவன். அப்போ பாருங்க, மேல 11 பேர் இருக்கிறாங்க, கீழேந்து வந்தவன் தான் யாரு? இந்த யூதாஸ் என்று நம்ம என்ன பண்ண பார்க்கணும். இந்த யூதாஸ் அதிகம் படித்தவன் சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அந்த காலகட்டத்திலே ரோம்ல படிச்ச இன்னைக்கு ஒரு மனுஷன் அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்தா எவ்வளோ ஒரு உயர்வான ஒரு படிப்போ, அல்லது இங்கிலாண்டில் இருக்கிற ஆக்ஸ்போர்டில் படித்தா எவ்வளோ ஒரு உயர்ந்த படிப்போ, அது போல் அந்த காலகட்டத்தில் ரோம்ல படித்தா அவ்வளோ ஒரு செல்வாக்கு, அவ்வளோ ஒரு படிப்புன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ இந்த யூதாஸ் அதிகம் படித்தவன். அது மாத்திரம் இல்லாமல் இந்த யூதாஸ்க்கு எபிரிய பாஷை தெரியும், லாட்டின் பாஷை தெரியும், கிரேக்க பாஷை தெரியும், அரமைக் பாஷை தெரியும். இந்த 4 பாஷையை கற்று தேர்ந்த ஒரு மனிதன் தான் யூதாஸ். அது மாத்திரம் அல்லாம இவன் டாக்குமெண்ட்டுங்களை டிரான்ஸ்லேட் பண்ணுகிற ஒரு மனுஷன், ஹைலி இன்டலெக்சுவல் உள்ள ஒரு மனுஷன், ஹைலி எஜுகேட்டடான ஒரு மனுஷன். யாரு? இல்ல, யூதாஸ் காரியோத் என்கிறவன் இவ்வளோ அதிகமாய் படித்த ஒரு மனிதனா இருக்கிறான். ஆனா இந்த யூதாஸுக்கு அரசியல் மேல ஒரு பெரிதான நாட்டம் இருக்கிற ஒரு மனுஷன்.
அரசியல்வாதி ஆகணும், அரசியல்ன்ற ஒரு காரியத்தில் இன்வால்வ் ஆகிற ஒரு மனிதனா இருக்கிறான் பாருங்க. அதனால இவனுடைய நண்பர்கள் பெரும்பாலும் யார் என்று கேட்டால் அரசியல்வாதிகளா இருந்தாங்க. ஆனால் அந்த காலகட்டம் வந்து எப்படியாப்பட்ட ஒரு காலகட்டம் என்றால் கிமு 63 ரோமர்கள் தான் இஸ்ரவேல் பட்டணத்தை என்ன பண்றாங்க, ஆண்டு கொண்டிருக்காங்க. ஆண்டு கொண்டிருக்கிறபடியால அங்க ஒரு விதமான கூட்டம் உருவாகுறாங்க. ஜீலோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, ஜலத்தியர்கள். இந்த ஜீலோட்ஸ்னா யார் என்றால் இவர்கள் வந்து ஒரு ரெவல்யூஷன் பண்ணுகிற ஒரு மக்கள்கள். அப்படின்னா ரோம் ஆட்சிக்கு எதிராக, ரோம் உடைய ராஜ்யத்துக்கு எதிராக புரட்சி பண்ணுகிற ஒரு புரட்சியாளர்கள், அல்லது எப்படி சொல்லணும்னா தீவிரவாதிகள் என்று சொல்லலாம். தீவிரவாதிகள் எதற்காக? கவர்மெண்ட்டுக்கு விரோதமாய் சண்டை போடுகிற தீவிரவாதிகள். இவங்களுடைய ஆசை என்ன, இவங்களுடைய அஜெண்டா என்னன்னா, எப்படியாச்சு ரோம் மக்கள் எப்படியாச்சு இந்த ரோம் ஆட்சியிலிருந்து நம்ம இஸ்ரேல் தேசத்தை கைப்பற்ற வேண்டும். நம்முடைய லெகசி இருக்குது பாத்தீங்களா, இஸ்ரேலுக்குன்னு ஒரு தனி நாடு, இஸ்ரேலுக்குன்னு ஒரு தனி தேசம், இஸ்ரேலுக்குன்னு ஒரு தனி அமைப்பு, இஸ்ரேலுக்குன்னு ஒரு தனி சட்டங்கள், இதெல்லாம் கொண்டு வர வேண்டும். நம்ம ஊர்ல இருந்து, நம்ம நாட்டில இருந்து இந்த ரோமர்கள் என்ன பண்ணோம், துரத்த வேண்டும் என்று ஒரு கொள்கையோடு வாழ்கிறவர்கள் தான் இந்த ஜலத்தியர்கள். இந்த நான் சொன்ன அந்த பேர் சொன்னல, இந்த ஜீலர்ஸ், இந்த ஜீலோத்னு சொல்லப்படுற அமைப்புடைய ஒரு முக்கியமான நோக்கமா இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதுல ஒரு முக்கியமான ஒரு நபர் இருக்கிறான். அந்த நபர் தான் யாருன்னு கேட்டா பரபாஸ். பரபாஸ் உங்களுக்கு தெரிந்தானுங்க, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையுங்க, பரபாசை விடுதலை செய்யுங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அந்த பரபாஸ் தான் இந்த அமைப்புல இருக்கிறான்னு சொல்லிட்டு சில வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. இந்த பரபாஸுக்கு ஃப்ரெண்டு தான் யாருன்னு கேட்டா இந்த யூதாஸ். யூதாஸ்க்கு என்ன ஆசை? பொலிட்டிக்கலாய் இவன் ஒரு மினிஸ்டர் ஆகணும், ஒரு ராஜ்யத்தை பிடிக்கும் போது நான் ஒரு மினிஸ்டரா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசை. அதனால இவனுடைய ஃப்ரெண்டு தான் யாரு? பரபாஸ். ஸோ இந்த பரபாஸுக்கு ஃப்ரெண்டு மாத்திரம் இல்லை, பரபாஸ் ஒரு தீவிரவாத கூட்டத்துக்கு ஒரு தலைவனாய், தீவிரவாத கூட்டத்தில் ஒரு மெம்பராக இருக்கிறபடியால அவனுக்கு ஒரு பர்சனல் ஆலோசனராய் கூட இந்த யூதாஸ் இருக்கிறான். ஒரு வாட்டி இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் பண்ணிருக்கும் போது திரளான கூட்டம், அப்படித்தானே மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், திரளான கூட்டம் இயேசுவை பின்தொடர்ந்து இயேசு மலை மேலே உட்கார்ந்து கொண்டு அவர் போதிக்க தொடங்குறார். 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய நீண்ட பிரசங்கத்தை பண்றாரு. அந்த பிரசங்கத்துல திரளான கூட்டம், பைபிள்ல ஒருவேளை வந்து 5000 பேர்னா 5000 பேர் மென்ஷன் பண்ணிப்பாங்க, 10000 பேர்னா 10000 பேர் மென்ஷன் பண்ணுவாங்க. எண்ணிக்கை அடங்காத மக்கள் இருக்கும்போது தான் திரளான கூட்டம் என்று பைபிள் சொல்கிறது. அப்போ திரள் கூட்டமான ஜனங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, கூடி இருக்கும் போது இந்த ஜனத்தெல்லாம் யார் பார்க்கிறது? யூதாஸ் பார்க்கிறாரு. யூதாஸ் பார்க்கும்போது இயேசுவை எப்படி பார்க்கிறார் என்றால், அதிக மக்கள் செல்வாக்கு உள்ள ஆளாய் இயேசுவை பார்க்கிறான். இன்டென்ஷன் ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்ப இயேசு அப்படி பார்த்ததுனால ஒரு மாறு வேஷம், இந்த பரபாஸுக்கு மாறு வேஷத்தை போட்டு அந்த கூட்டத்துல கொண்டு வரான். யாரு? யூதாஸ். ஏன் மாறு வேஷம்? இவன் ஒரு தீவிரவாதி, இவனை பார்த்தா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால மாறு வேஷத்துல இந்த சர்மன் ஆன் தி மவுண்ட் மலை பிரசங்கத்தை இவங்க 2 பேரும் யூதாஸும் பரபாஸும் அட்டென்ட் பண்றாங்க. அட்டன் பண்ணி முடிச்ச பின்னாடி இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவங்க மீட் பண்றாங்க. நீங்களாம் இதை கேட்க கூடாது, பைபிள் இது எங்க இருக்குது, எந்த வசனம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பைபிள் எல்லாமே எழுதப்படல, இது பைபிளுடைய பின்னணி. பைபிள் ஆல்ரெடி இருந்தால் அது நீங்களாம் படிச்சு தெரிஞ்சிருப்பீங்க பாருங்க. அதுக்கு அப்பாற்பட்ட இருக்கிற காரியங்களை தான் உங்களுக்கு நான் என்ன பண்றேன், தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். ஸோ பின்ன இவங்க இயேசுவுக்கு இந்த பிரசங்கத்துக்கு பின்னாடி ஒரு அற்புதத்தை இயேசு செய்கிறார். என்னன்னு கேட்டா, மத்தேயு 8ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்திலேயே இயேசு மலையிலிருந்து இறங்குறார். உதாரணத்துக்கு நீங்க வாசிங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. மத்தேயு 5:1. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். போதும். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலை மேல் ஏறினார். இப்ப 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்களேன். அவர் மலையிலிருந்து இறங்கின போது, அப்போ 5ஆம் அதிகாரத்துல மலை மேல ஏறாரு, 8ஆம் அதிகாரத்துல மலையிலிருந்து இறங்குறாரு. அதுக்கு நடுவுல இந்த 3 அதிகாரத்துல என்ன பண்றாரு, பேசிக் கொண்டிருக்கிறார். நியாய பிரமாணத்தை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இதுதான் சர்மன் ஆன் தி மவுண்ட் மலை பிரசங்கம்னு சொல்லிட்டு அநேக பேர் சொல்றாங்க. இப்போ மலையிலிருந்து இறங்கின உடனே இயேசு என்ன பண்றாரு, ஒரு குஷ்டரோகி இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து அவரை வணங்கி கொள்கிறார். கேட்கிறார், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக என்று சொல்றார். அதற்கு இயேசு அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாவும் இயேசு சொல்றார். இதை பார்த்த உடனே பாருங்க ஆச்சரியமாயிடுச்சு. யாருக்கு? யூதாஸுக்கும். யூதாசு கூட இருக்கிற மாறு வேஷத்தில் இருக்கிற பரபாஸுக்கும் ஆச்சரியப்பட்டு, இவருக்கு இவ்வளோ பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்குது, இவர் குஷ்டரோகிகளே சுகமாக்குறார் என்றால் இவர் சாதாரண மனிதன் அல்ல என்று இயேசுவை சந்தித்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? பரபாஸ் இயேசு கிறிஸ்து கிட்ட இந்த யூதாஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு சொல்றான், யூதாஸ், ஆண்டவரே உங்களுக்கு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு, நீங்க வந்தீங்கன்னா திரளான ஜனங்க கூடுறாங்க,
நீங்க பேசுறீங்கன்னா திரளான ஜனங்க கவனிக்கிறாங்க. உங்க பேச்சை கேட்கறதுக்கும் உங்களை பார்க்கறதுக்கும் திரளான ஜனங்க கூடுகிறார்கள். உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு, வார்த்தை செல்வாக்கு இருக்கு, பேச்சு திறன் இருக்கு. இந்த பரபாசுக்கோ கத்தி செல்வாக்கு இருக்கு. கத்தியில சண்டை போடுகிற பவர் இவன் கிட்ட இருக்குது. உங்ககிட்ட மக்கள் செல்வாக்கு இருக்கு, இவன் கிட்ட ஆர்மி, அதான் யுத்தம் பண்ணுகிற செல்வாக்கு இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்ணி இந்த ரோம் ராஜாவுக்கிட்ட இருந்து இந்த நம்ம தேசத்தை நம்ம என்ன பண்ணலாம், சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளலாம். நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும்னு சொல்லிட்டு யார் சொல்றது, யூதாஸ் சொல்லுகிறான். அதுக்கு இயேசு கிறிஸ்து இல்லப்பா நீ நினைக்கிற மாதிரி அல்ல, கத்திக்கும் கருணைக்கும் என்ன இல்லை சம்மந்தம் இல்லை. உங்களுடைய அணுகுமுறை கத்தி, என்னுடைய அணுகுமுறை கருணை, தயவு, அன்பு. அதை இயேசு கிறிஸ்து சொல்றார். இதை இயேசு பேசின உடனே பரபாசுக்கு ஒத்து வரல. என்னடா இவர் சேர்ந்து பண்ணி ஏதாச்சும் சாதிக்கலான்னு பார்த்தா இவர் ஒத்து வர மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு பரபாஸ் அங்கேருந்து பிரிஞ்சு போகிறான். ஆனால் யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை பார்க்குறான், இயேசு கிறிஸ்துடைய பேச்சுடைய வல்லமையை பார்க்குறான். யூதாஸ் இயேசு கிறிஸ்துடைய அந்த மக்கள் செல்வாக்க பார்க்குறான். பார்த்ததுனால யூதாஸ் பரபாசை விட்டுட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன பண்ணுறான், செட்டில் ஆயிடுறான். இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்குறான், நான் உங்களுடைய சீஷனாக இருக்கிறேன்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அக்செப்ட் பண்ணி சீஷனாய் இயேசுவை சேர்த்துக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து சேர்ந்த உடனே இவன் பயங்கரமான படிப்பாளி. 11 பேர் கலீலியர்கள். இந்த கலீலியர்கள்ல இந்த யூதாஸ் பயங்கரமான இன்டலெக்சுவலான ஆளா இருக்கிறான். அது இல்லாமல் இவனுக்கு பேக்ரவுண்ட் மிகப்பெரிய ஒரு பேக்ரவுண்டு, ஏகப்பட்ட ப்ராக்டிஸ் எல்லாம் இருக்குது பாருங்க. அதனால இவன் இந்த டீமுக்குள்ள வந்தது மாத்திரம் இல்லை, வந்த கொஞ்ச நாளிலேயே எல்லா ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் இவன் தான் எடுத்துக்கிறான். ஊழியத்தில் வர பணம் எல்லாம் யார்கிட்ட வருது, யூதாஸ் கிட்ட வருது. செலவு பண்ண யார் செலவு பண்ணும், யூதாஸ் தான் செலவு பண்ணும். கணக்கு வழக்கெல்லாம் யார் பண்ணும், யூதாஸ் தான் கணக்கு வழக்கெல்லாம் பண்ணும். அப்போ எல்லா இந்த ட்ரெஷர் சம்பந்தப்பட்ட இந்த நிதி சம்பந்தப்பட்ட எல்லா வேலையும் யார் தான் செய்யறது, யூதாஸ் செய்கிறான். அந்த பொறுப்பை இயேசு கிறிஸ்து யார்கிட்ட கொடுத்தார், யூதாஸ் கொடுத்தார். அப்போ யூதாஸ் ஏன் இயேசு கிறிஸ்துவை பகைக்கணும், இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கணும் என்றால் 2 முக்கியமான சம்பவம் பார்க்கிறோம். அது வேதத்தில் இருக்குது. அந்த வேதத்துக்கு பின்னாடி இருக்கிற சில காரியங்கள். முதலாவது, இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தையும் 2 மீனும் 5000 பேருக்கு போஷிக்கிறார். ஆமாவா இல்லையாங்க? இந்த சம்பவத்தை பார்த்த உடனே மிகப்பெரிய ஒரு சம்பவங்க. இதை நான் வசனத்துக்குள்ள போகல, ஏன்னா டைம் ஜாஸ்தி ஆயிடும் பாருங்க. உங்களுக்கு தெரியும் இது. இயேசு கிறிஸ்து ஒரு திரள்கூட்டான ஜனத்துக்கு பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே நேரம் அதிகமா இயேசு கிறிஸ்து அவர்களை வெறுமையா அனுப்பாதபடி அவங்களெல்லாம் உட்கார்ந்து சொல்றாரு. உட்கார்ந்து சொல்லி உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அன்றைய தினத்துல ஏறத்தாழ 5000 புருஷர்மார்கள் என்று சொல்லப்படுது. வெறும் புருஷர்களுடைய எண்ணிக்கை. அங்க பெண்களை எண்ணல, பசங்களை எண்ணல. அந்த காலகட்டத்தில் பெண்களையும் பசங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஸோ ஒருவேளை நம்மளுடைய கணக்கு போடலாமே, ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவின்னு கணக்கு போட்டா கூட 5000 புருஷர்கள், அப்புறம் இன்னும் 5000 மனைவிகள். அப்போ எவ்வளவு பேர் ஆயிட்டாங்க, 10,000 பேர் ஆயிட்டாங்க. சரி, இந்த ஒரு தம்பதிக்கு ஒரு பிள்ளை வச்சுக்கலாமே. குறைஞ்சபட்சம் அன்னைக்கு 4-5 பிள்ளைகளுக்கு மேலே தான் பாருங்க. ஆனால் ஒரு பிள்ளை வச்சுக்கலாமே. ஒரு பிள்ளைன்னு கணக்கு போட்டாலே 5000 பேர், 2 பிள்ளைன்னு கணக்கு போட்டாலே 10,000 பேர். அப்போ குறைஞ்சபட்சம் அங்க 15,000 20,000 பேருக்கு கம்மியா இருந்திருக்க மாட்டாங்க. இந்த 20,000 பேருக்கும் இயேசு அன்னைக்கு போஷித்தார். எப்படி போஷித்தார் என்றால், ஒரு சிறு பிள்ளை கிட்ட, ஒரு சிறு பையன் கிட்ட 5 அப்பமும் 2 மீனும் இருந்துச்சு. 5 அப்பமா 2 மீன் இருந்துச்சு. அதை அந்தரியா இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு தராரு. இயேசு அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி கொடுக்கிறாரு. அதை அல்ல 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 அப்பமும் மீனும் கொண்டு இருக்குது. 20,000 பேருக்கு மேற்பட்ட எல்லாருமே புசித்துட்டு மீதி 12 துணிக்கள் இருந்துச்சாம் பாருங்க. 12 மிச்சமே கீழே கொட்டி இருக்கிறதே மிச்சானதே 12 கூட வந்துச்சாம் பாருங்க. அவ்வளோ பெரிய அற்புதத்தை இயேசு செய்த மாத்திரத்தில் இவ்வளோ பேரை போஷிக்கிற ஆற்றல் இயேசுக்கு இருக்குது என்றால், இவர் தான் உண்மையான யூதர்களுக்கு ராஜா என்று யூதாஸ் கண்டு அங்கே பக்கத்தில் போய் ஒரு ஒலிவ மரத்தின் கிளையை உடைத்து, அது ஒரு ஓனாங்கொடி மாதிரி இருக்கும் பாருங்க, கொடி மாதிரி இருக்கும் பாருங்க. அந்த கொடியை எடுத்துன்னு அந்த கொடியை ஒரு கிரீடம் போல யூதாஸ் பின்னி இயேசுடைய தலைமையில் வைத்தார். இந்த ஒலிவ கிளை எப்பவுமே எதற்கு அடையாளமாகுது என்றால், வெற்றிக்கு அடையாளமா இருக்குது, ஜெயத்துக்கு அடையாளமாகுது. அந்த ஜெயத்துக்கு அடையாளமா இருக்கிற அந்த கொடியை பறித்து கொண்டு அதுல கிரீடமாய் அதை பின்னி இயேசுவின் தலைமையில வைத்து, நீர் தான் யூதனுக்கு ராஜா என்று சொல்லும்போது இயேசு எல்லாருக்கும் முன்னாடியும் அதை தட்டிவிட்டு யூதாஸை திட்டுறார். இந்த மாதிரி வேலைலாம் என்ன பண்ணாத, நீ பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. யூதாஸ்காங்க ஒரு மாதிரி வேதனை ஆயிடுச்சு. என்னடா இது, இயேசு இப்படி அவமானம் படுத்திட்டாருன்னு சொல்லிட்டு. சரி,
இந்த காரியம் முடிஞ்சிச்சு. இந்த காரியத்து நிமித்தம் யூதாஸுக்கு மனதில் ஒரு விதமான ஒரு பகையை நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக யூதாஸ் அங்கிருந்து அடுத்த ஒரு சம்பவம் நடக்குது. அது எங்கன்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்கிறார். மிகப்பெரிய அற்புதம் இல்லை, ஒரு அற்புதம் சொல்றதை விட ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு காரியம். அது என்னன்னு கேட்டா, இயேசு மரிக்கிறதுக்கு 4 நாட்கள் முன்பாக இயேசு எருசலேம் தேவாலயத்தினுடைய வாசல்களை நுழைகிறாரு. நுழையும் போது அவர் ஒரு கழுதையின் மேல பவனி வருகிறார். கழுதையின் மேல பவனி வந்த உடனே அங்க இருக்கிற எல்லா ஜனக்கூட்டங்களும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா 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 என்று ஆர்ப்பரித்தார்கள். திரள் கூட்டமான ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய வஸ்திரத்தை கழட்டி போட்டு ஒலிவ கிளைகளும் ஈச்ச மரங்களையும் அப்புறம் பேரிச்ச மரத்தின் கிளைகளும் எடுத்துக்கொண்டு ஓசனா என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரித்து இயேசு கிறிஸ்து உள்ள வந்த மாதத்துல தேவாலயத்தை சுத்தம் பண்ணுகிறார். அங்க இருக்கிற எல்லா காசுக்காரர்களுடைய அந்த மேஜைகளையும் இயேசு அதை தள்ளுகிறார். அங்க இருக்கிற எல்லா ஆடு மாடுகளை வித்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் சாட்டி எடுத்துக்கொண்டு அடித்து சொல்றாரு, என் தகப்பனுடைய வீடை நீங்கள் கள்ளர் கொகைகளை ஆக்குறார்கள். இதை பார்க்கிறார். பார்த்த உடனே யூதாஸுக்கு மைண்ட் ப்ளோயிங் ஆயிடுச்சு. பாருங்க, ஒண்ணுமே புரியல. இது சாதாரண விஷயம் இல்லைங்க, அது ஒரு மிகப்பெரிய காரியம். எந்த மனிதனுக்கும் அதை செய்ய தைரியமே இல்லை. தேவாலயத்தை சுத்திகரிக்க இந்த மாதிரி தேவாலயத்துல கொள்ளை நடக்குது, தேவாலயத்தை ரொம்ப நாசப்படுத்தி கொண்டிருக்காங்க, அரசியல் இருக்குது, பிசினஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அநேக பேருக்கு தெரியும். இந்த இந்த நான் சொன்ன பாருங்களா, இந்த ஜலத்தேல் இவர்களுக்கெல்லாம் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே வெறியா இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தரும் அதை டச் பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான மக்கள்கள் அவங்களெல்லாம் கை வைக்கவும் முடியாது. அவங்க பிசினஸ்ல கை வைக்க முடியாது, சாவச்சிடுவாங்க. ஆனா இயேசு இதை தைரியமா ஒரே மனுஷனா பண்றாரு, ஒரே ஆளா பண்றாரு. இதை பார்த்த உடனே எவ்வளோ தைரியம் தேவை. சாதாரணமா இது யாராலையும் செய்ய முடியாது. ஆனா இயேசு செய்கிறார் என்றார், அவருக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், அவருக்கு எவ்வளோ பவர் இருக்கும். அப்ப இவர் தான் உண்மையாகவே யூதர்களுக்கு ராஜா என்று ரெண்டாவது முறை யூதாசு இந்த ஒலிவ கிளையை பின்னி இயேசுவின் தலைமையில வைக்க வராரு. இயேசு இவன் இதற்காக இதெல்லாம் செய்யறான்றது இயேசு அறிந்திருக்கிறார். எதற்காக இதெல்லாம் செய்யறான்? யூதாஸ் ஏன் பரபாஸ் கூட இருக்கணும், யூதாஸ் ஏன் இயேசு கிறிஸ்துக்குள்ள கூடனா? யூதாஸ் என்ன நினைச்சார்னா, இயேசு தான் யூதர்களுக்கு ராஜாவா ஆக போறாரு, இவர் ராஜாவா ஆயிட்டார்னா இவர் கூடவே நம்ம இருக்கிறோம் பாத்தியா, அப்ப கண்டிப்பா நம்மளுக்கும் என்ன ஒரு மினிஸ்டர் போஸ்டிங்கை தந்துருவாரு. நம்ம நல்லா படிச்சிருக்கிறோம், நல்லா இன்டலெக்சுவலா இருக்கிறபடியால நம்மளுக்கும் என்ன பண்ணுவார், இயேசு கிறிஸ்து மினிஸ்டர் பதவியே தரார். இவங்க யூதாஸ் மாத்திரம் இல்லைங்க, யூதாஸ் மாத்திரம் இல்ல, 12 சீஷர்களும் அதுக்காக தான் இருக்கிறாங்க. யோவானும் கூட அப்படிதான் பாருங்க. யோவான் தன் தாயை போய் கூப்பிட்டு வந்துட்டான். தாயை கூப்பிட்டு வந்து யோவானும் தன் சகோதரனுக்கும் யோவானுக்கும் தன் தாயார் கேட்கிறாங்க, ஆண்டவரே உங்க ராஜ்யத்துல ஒருத்தன் வலது பக்கமும் இன்னொருத்தன் இடது பக்கமும் வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. எப்போ அண்ணன் காலியாவாரு, சரி அண்ணன் கிளம்புவாரு, தின்னம் காலியாவுன்னு சொல்லிட்டு காத்து கொண்டிருக்கிறவங்க இந்த 12 பேர். இயேசுவின் ராஜ்யம் வந்தா எங்களுக்கு நல்ல போஸ்டிங் கிடைக்கும்னு சொல்லிட்டு காத்து கொண்டிருக்கிறவங்க இவங்க. ஆனா யூதாஸ் அதை மறைக்கல, டைரக்டா செயல்படுகிறான். இயேசு அவனுடைய இருதயத்தை கண்டு மறுபடியும் யூதாஸை திட்டிட்டு யூதாஸுக்கு கோபம் வேதனை ஆயிடுச்சு. இப்போ எப்படியாச்சு இயேசு ராஜாவா ஆக்கணும்னு சொல்லிட்டு யூதாஸுக்கு கிளியரா தெரிஞ்சு இவர் தான் யூதருக்கு ராஜான்னு சொல்லிட்டு, ஆனா இவர் ஒத்துழைக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு இவன் மனசுல ஒரு கோபம், ஒரு வெறுப்பு, ஒரு வேதனை. இப்போ வேத வல்லுநர்கள் ரெண்டா இதை விவரிக்கிறாங்க. எப்படி விவரிக்கிறாங்க கேட்டா, யூதாஸ் ஏன் காட்டி கொடுக்கணும் என்றால், ஒன்று இயேசு கிறிஸ்துவை ட்ரிகர் பண்ண, இவர் தான் ராஜான்னு எனக்கு தெரியும், இவர் என்ன ராஜாவா ஆகிற மாதிரி சண்டையை போடுமான்கிறார். சரி, இவரை மாட்டி விட்டு இந்த ஜனங்களெல்லாம் அமிச்சா இவரை அடிக்க, இவரை பிடிக்க, அப்பனா இவர் என்ன பண்ணுவார், ராஜாவாய் வெளிப்படுவாருன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க, சில வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. ரெண்டாவது மிக முக்கியமா, இவனுக்குள்ள பிசாசு நுழைந்தது. நேற்று நம்ம பார்த்தோம்ல, இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்தை எடுத்து அதுல துவைத்து இவன் கையில கொடுத்த மாத்திரத்துல பிசாசு அவனுக்குள் நுழைந்தான். இன்னொரு வசனத்துக்குள்ள வாசிக்கலாமா? வாசிங்க, யோவான் வசனத்துக்குள்ள போகலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் பாருங்க. முதலாவது லூக்கா 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருந்து பாருங்களேன்.
அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை கொலை செய்யும்படி இயேசுவை கொலை செய்யும்படியாய் யோசிக்கையில் ஜனங்களுக்கு பயப்பட்டபடியால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியரிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டி கொடுக்க வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். இப்போ போய் பேரம் பேசலாம். நான் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க ரெடியா இருக்கிறேன், காட்டி கொடுக்க ரெடியா இருக்கிறதுனால எனக்கு எவ்வளவு பணம் தருவீங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறான். இவன் ஃபர்ஸ்ட் ஒரு டிமாண்டை வைக்கிறான். வேதத்தில் இல்ல, நான் வரலாறுல சொல்லப்படுது. இவன் 300 வெள்ளி நாணயங்களை கேட்டாராம். எவ்வளவு வெள்ளி நாணயங்க? 300 வெள்ளி காசு தந்தா நான் இயேசுவை காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அங்க இருக்கிற ஆசாரியர்கள் தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, 300 வெள்ளி காசெல்லாம் இயேசுவுக்கு தர முடியாதுங்க. 300 வெள்ளி காசை கொடுக்கறதுக்கு அவர் வர்த்தா இருந்தாலும் அவ்வளோ கொடுத்து எங்களை நாங்க கம்மியா கேவலப்படுத்திக்க விருப்பப்படல. இயேசுக்கு நாங்க எவ்வளவு தருவோம் என்றால் ஒரு அடிமைக்கு கொடுக்க வேண்டிய காசை தான் நாங்க தருவோம் சொல்றார். அந்த காலகட்டத்தில் ஒரு அடிமை எவ்வளவு விலை போவான் என்றால் 30 வெள்ளி காசு தான் போவான். பாருங்க, அவங்க எவ்வளவு மோசமானவனுங்க பாருங்க. இயேசு எவ்வளோ பெரிய ஆளு, ஆனா அவரை காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய பணம் கூட வாங்கல. ஒரு அடிமை எவ்வளோ? அடிமைக்கு கொடுக்க வேண்டிய காசை தான் நாங்கள் தரோம். ஏன்னா இயேசுவை நாங்கள் அடிமையாக தான் பார்க்குறோம். அதுக்கு யோதாஸ் கேட்குறான், இல்லை இயேசுக்கு 33 வயசு ஆச்சு, அட்லீஸ்ட் 33 வெள்ளி காசு, 3 காசுக்கு பேரம் பேசுகிறான், 3 காசுக்கு கெஞ்சறான். 33 வெள்ளி காசு கொடுப்பான்னு கேட்கும்போது அதெல்லாம் இல்லைங்க. அவருக்கு 33 வயசா இருக்கலாம், ஆனால் 30 வயசு வரைக்கும் அவர் எங்களுக்கு எந்த தொல்லையும் பண்ணல. இந்த 3 வயசா தான், இந்த 3 வருஷமா தான் என்ன பண்றாரு, எங்களுக்கு தொல்லை கொடுக்குறாரு. அதனால அவர் எங்களுக்கு தொல்லை கொடுக்காத அந்த 30 வருஷத்துக்கு தேவையான 30 வெள்ளி காசு தான் நாங்கள் தருவோம்னு சொல்றாரு. சரி, யூதாஸ் அதை வாங்கிக்கணும், வேற வழி இல்லாமல் வாங்கிக்கணும். அந்த காசு இன்றைய மதிப்பில் ஒரு 18,000 ரூபான்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. எவ்வளோ மதிப்பு? 18,000 ரூபாய் வாங்கின்னு அவ்வளோ பெரிய இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணா, இந்த யூதாஸ் காட்டி கொடுத்துட்டான். சரி, இவன் நோக்கம் பணம் அல்ல, இவன் நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்து எப்படியாச்சும் மாட்டி விடணும், இது நிமித்தம் இயேசு ராஜாவாய் வெளிப்படணும், அல்லது இது நிமித்தம் இயேசு இவங்க கொலை பண்ணணும். அதுதான் இவனுடைய நோக்கமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இந்த பணத்தை வாங்குறான். பணத்தை வாங்கி இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க அவன் என்ன பண்றான்? ஒத்துக்கொள்றான். அதுக்கு முன்னாடி தான் நம்ம நேற்று தினத்தில் பார்த்தோம் சம்பவம். என்னை ஒருவன் இங்கே காட்டி கொடுக்க போறான்னு இயேசு கிறிஸ்து பந்தியில சொல்றாரு. அப்புறம் யூதாஸை பார்த்து சொல்றாரு, நீ என்ன செய்ய? போய் பேரெல்லாம் பேசிட்டு வந்து தான் பந்திக்கு வரான். பந்திக்கிட்ட வந்த பிறகு அவங்க அமௌண்ட் கொடுக்கறதுக்கு ரெடியாகிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து உக்காரான் பந்தியில. இயேசு சொல்றார், நீ என்ன செய்ய விருப்பப்படுறியோ நீ போய் செய்யின்னு சொன்னோன்னே பிசாசி அவனுக்குள் நுழைந்தான் என்று நம்ம என்ன பண்றோம்? பார்க்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை கேட்டுக்கொண்டிருக்கீங்க? ஆமென். பிசாசி நுழைஞ்ச உடனே இவன் போய் அந்த பணத்தை வாங்கி வந்த பிறகு ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கு முன்னாடி யூதாஸுடைய மரணத்தை பற்றி பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து இவங்க கெத்செமேனுக்குள்ளே போகிறாங்க. அந்த கெத்செமேனை பற்றி நாளைலேருந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். யூதாஸ் பற்றி பிறப்புலேருந்து நம்ம பார்த்தல, அவன் முடிவு கூட நம்ம பார்க்கணும். இந்த 30 வெள்ளி காசை வாங்கி இயேசுவை காட்டி கொடுத்தனால, எப்படி காட்டி கொடுத்தான்? முத்தத்தினால இயேசுவை காட்டி கொடுத்தான். ஏன் முத்தத்தினால காட்டி கொடுத்தான்றது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தோன்னே இவங்க இதெல்லாம் இயேசுவை பிடிச்சின்னு போகிறாங்க. இதெல்லாம் யூதாஸ் பார்க்குறான். பார்த்த உடனே அவன் மனம் கசந்து ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம், மத்தேயு 26 பாருங்க. அதுக்கு முன்னாடி மத்தேயு 26 24 வசனத்தை பாருங்க. 26 24. மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ. அந்த மனுஷன் பிறவாமல் இருந்தானால் அவனுக்கு நலமாய். அந்த மாதிரி மனுஷன் இயேசு சொல்றார், எவன் காட்டி கொடுக்கிறானோ அவனுக்கு ஐயோ. அந்த காட்டி கொடுக்கிற மனுஷன் பிறக்காமல் இருந்திருந்தால் அது நலமா இருக்கும் இயேசு சொல்றார். எப்போ? பந்தியில சொல்றார். அதுக்கப்புறம் யூதாஸ் கேட்கிறான், ஆண்டவரே அது நானா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு இயேசு சொல்றார், ஆமா நீயே சொன்னியே, நீயா என்று நான் என்று இயேசு சொல்றார்.
அப்புறம் இயேசு காட்டி கொடுக்குறாங்க. இதெல்லாம் நடந்த பின்னாடி இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த சம்பவத்தெல்லாம் பார்த்து யூதாஸ் மனம் கசந்து குற்றமற்ற அந்த மனிதனை, அந்த ரத்தத்துக்கு விரோதமாய் நான் பாவம் சந்திட்டேனேன்னு சொல்லிட்டு தன்னுடைய மனதில் குற்றவாளியாய் அவன் என்று அவன் நாண்டுகிட்டு மரிச்சான். வாசிங்க அந்த வசனத்தை பார்க்கலாம். அதே மத்தேயு 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்களேன். 27:5. அப்பொழுது அவன் அந்த வெள்ளி காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு என்ன பண்ணனா செத்தான். நாண்டு கொண்டு செத்தான்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. காசை எடுத்துன்னு போய் இந்த மாதிரி நல்லவருக்கு விரோதமாய் நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு காசை விசிறடிச்சு, அந்த பணம் அவனுக்கு ஒரு யூஸ் ஆகல பாருங்க, விசிறி அடிச்சு அவன் என்ன பண்ணனா நாண்டு கொண்டு செத்தானா. எப்படி சொல்றான், எப்படி வேதம் சொல்லுது, அவன் எப்படி செத்தானா நாண்டு கொண்டு செத்தானா. ஆனா அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் பாருங்களேன், 1:18 வாசிங்க. அநீதியின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. யார் இது? யூதாஸ். இப்ப இங்க யூதாஸ் எப்படி செத்தானா, அவன் வயிறு வெடித்து குடலெல்லாம் சரிந்து செத்தான் பாக்குறோம். அங்க நாண்டுகிட்டு தூக்கு மாட்டுன்னு செத்தான்னு சொல்லிட்டு மத்தேயுல நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர்களை வயிறு வெடித்து செத்தான். எப்படி செத்தான்? இப்போ எப்படி செத்தான்றது 2 காரியம் சொல்கிறது. அப்போ நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னு கேட்டா, யூதாஸ் நாண்டுகிட்டு செத்தானா வயிறு வெடித்து செத்தானா? ரெண்டும் பைபிள் சொல்றது உண்மைதான். எப்படி செத்தான்னு கேட்டா, இவன் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தனால இவனுக்கு மிகப்பெரிய கில்ட் ஆயிட்டு, குற்றமற்ற ரத்தத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்துட்டேன்னு சொல்லி அந்த வசனத்தை சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், தேவாலயத்துக்கு போய் அந்த பணத்தை, அந்த காசை எரித்துட்டு விசிறடிச்சுட்டு இவன் போய் நாண்டு கொண்டு சாவறான். இவன் சாகிற இடம் வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க கேட்டா, அது ஒரு வேலி, ஒரு பள்ளத்தாக்கு, இம்னோம் என்ற ஒரு பள்ளத்தாக்கு கிட்ட போய், அந்த பள்ளத்தாக்குன்னு எப்படி இருக்கும், ஒரு பள்ளமா இருக்குல்ல, அந்த மேட்ல இருக்கிற ஒரு மரத்துல தூக்கு மாட்டுன்னு தொங்கும் போது அவன் செத்து போறான். இவனுடைய பாரம் தாங்க முடியாம அந்த கிளை உடைந்து அந்த பள்ளத்தாக்குல விழலாம். அந்த பள்ளத்தாக்குல பெரிய பெரிய கற்கள் இருக்குமா பாருங்க, சில கற்கள் கூரா இருக்குமா, அதனால அந்த கூரான கற்கள் மேல விழுந்து அவன் வயிறு கிழிச்சு குடலெல்லாம் வெளியே விழுந்து செத்து போறான்னு சொல்லிட்டு பைபிள் ஸ்காலர்கள் சொல்றாங்க. ஒருத்தர் இதுவும் கரெக்டா தான் இருக்குது. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவன் இயேசு சாகிறதுக்கு முன்னாடியே செத்துறான். ஆமாவா இல்லையாங்க? இயேசுவை கைது பண்ணி போனவனே அவன் தூக்குமாட்டின்னு செத்துறான். குற்றவாளியாய் எண்ணி தூக்குமாட்டின்னு செத்த உடனே இவன் அந்த நாள் இயேசு மரித்த அதே நாள் தான் இவனும் சாகுறான். இவன் செத்து போய் தொங்கி கொண்டு இருக்கிறான். அந்த நாள் ஒரு ஓய்வு நாளுக்கு முன்னாடி இருக்கிற நாள், வெள்ளிக்கிழமை சாயந்தரம். இப்போ இவன் பட்டணத்துக்குள்ள செத்து இருக்கிறபடியால இவன் அப்படியே தொங்கி கொண்டு இருந்தா அந்த நாள் தீட்டாயிடும். ஆகுதுனால இவனை என்ன பண்ணணும்னா கீழே இறக்கி இவனை அடக்கம் பண்ணும். ஆனா இவன் ஒரு குற்றவாளியாய் தொங்கிக் கொண்டிருக்கிறான். இயேசுவை காட்டி கொடுத்த ஒரு மகா பெரிய பாவியாய் தொங்கிக் கொண்டிருக்கிறான். சபிக்கப்பட்டவனாய் மரத்துல தொங்கிக் கொண்டிருக்கிறான். அதனால அவனை அப்படியே கழட்டி பட்டணத்துக்கு வெளியே தூக்கி விசிறச்சிடறாங்க. அந்த பள்ளத்தாக்குல என்ன பண்றாங்க, தூக்கி விசிறச்சதுனால அந்த பள்ளத்தாக்குல விழுந்திருக்கிறான். அவன் செத்து போய் அந்த பாடி டீகம்போஸ் ஆகி அந்த வயிறு வீங்கி வயிறு வெடிஞ்சு குடலெல்லாம் வெளியே அது சரிந்து அப்படியாயே அவனுடைய முடிவு இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் பார்க்கிறோம். இன்னைக்கும் அந்த இடம் இருக்குது. இஸ்ரேல் தேசத்துக்கு போனா இன்னைக்கும் இருக்குது. அங்கே அநேக சமாதிகள் வைக்கிறாங்களாம் பாருங்க. சமாதிகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு சமாதியெல்லாம் ஏதோ வைக்கிறதுல அந்த இடத்துல ஒரு ஆர்சி ஃபாதர்கள், ஆர்சி குழுவினர்கள் அந்த இடத்த இன்னைக்கும் வைத்து இந்த இடம் யூதாஸ் மரித்த இடம், அவனுடைய சமாதி விழுந்த இடம் சொல்லிட்டு சொல்றது வழக்கமாகுது. இதுதான் என்னது யூதாஸுடைய பின்னணி. இந்த யூதாஸ் விசாரிச்சான் பாத்தீங்களா, அந்த பணத்தினால ஒரு இடத்த வாங்குறாங்க. அந்த இடம் இன்னைக்கும் இருக்குது. அந்த இடத்து பேர் அக்கால்டமான்ற ஒரு பேர் சொல்லப்படுது. அந்த இடத்துக்கு பேர் என்னங்க, அக்கால்டமா என்றால் என்னன்னா ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு நிலம். அக்கால்டமான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு இடம். அந்த இடம் என்ன, யூதாஸ் மரித்த இடம் சொல்லலாம், அல்லது யூதாஸுடைய பணத்தினால வாங்கப்பட்ட இடம் சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதுதான் யூதாஸுடைய ஒரு பின்னணி, ஒரு வரலாறுன்னு பார்க்குறோம். இப்போ யூதாஸ் மரிச்சதை பற்றி நம்ம பேசிட்டோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் காட்டி கொடுத்த பின்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. வாசிக்கலாமா? லூக்கா 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ஒருத்தர் வாசிங்க. 22:39 வாசிங்க தயவு செய்து. ஃபர்ஸ்ட் வாசிங்க. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். கவனிங்க, இப்போ பஸ்கா பண்டிகைலாம் நடந்துச்சு.
பஸ்கா பண்டிகைலாம் நடந்துச்சு. யூதாஸ் புறப்பட்டு போயிட்டான் காசு வாங்கி காட்டி கொடுக்கிறதுக்காக. இயேசு கிறிஸ்து எங்க புறப்பட்டு போனாரு? ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார். இப்போ யோவான் 18ஆம் அதிகாரம் பாருங்க. யோவான் 18:1 பாருங்க. 18:1 இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷர்களுடன் கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. கெதரோன் என்ற ஆற்றுக்கு அப்புறம் போனார் என்று யோவான் சொல்றாரு. அங்க லூக்கா என்ன சொல்றாரு? ஒலிவ மலைக்கு போனார் என்று சொல்றார். இது ரெண்டும் ஒன்று தான். ஜியோகிராபிக்கலாக பார்க்கும்போது இந்த ஒலிவ மலை கிட்ட தான் என்ன இருக்குதுன்னு கேட்டா, இந்த கெத்சமேன் தோட்டம், ஒரு தோட்டம் இருக்குதுன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த தோட்டத்துக்கு பேர் தான் கெத்சமேன் தோட்டம். இப்போ இந்த ஒலிவ மலை இங்க இருக்குது. நல்லா கவனிங்க. ஒலிவ மலை எங்க இருக்குது? ஒலிவ மலையில தான் என்ன இருக்குது? கெத்சமேன் தோட்டம் இருக்குது. அந்த ஒலிவ மலைக்கு பக்கத்துல ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆறு பேர் தான் என்னது? கெதரோன் என்ற ஒரு ஆறு. கெதரோன் தானங்க? கெதரோன் என்ற ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆறுக்கு இந்த பக்கத்துல வந்து டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெம்பிள் மவுண்ட்ல தான் என்ன இருக்குதுன்னு கேட்டா தேவாலயம் இருக்குது. அப்போ தேவாலயம் இங்க ஒரு மலை, தேவாலயத்தின் மலை, அந்த மலையில தான் எனக்கு தேவாலயம் இருக்குது. இதுக்கு பக்கத்துல கெதரோன் பள்ளத்தாக்கு அல்லது கெதரோன் ஆறு இருக்குது. ஆறுக்கு பக்கத்துல தான் என்ன இருக்குது? கெத்செமேன் தோட்டம். எந்த மலையில இருக்குது? ஒலிவ மலை. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒலிவ மலையில கெத்செமேன் தோட்டம் இருக்குது. இந்த தேவாலய மலையில தேவாலயம் இருக்குது. இது ரெண்டு நடுவுல ஒரு ஆறு போகுது. அந்த ஆறு பேர் அது கெதரோன் ஆறு. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த எருசலேம்ல இருந்து ஒலிவ மலைக்கு போகிறாரு. எந்த வழியாய் போகிறாரு? கெதரோன் ஆத்த கடங்க தான் போறாரு. அப்ப அந்த ஆறை பார்க்கிறார். சீஷர்கள்லாம் பார்த்து அந்த ஆறை பார்க்குறாரு. இயேசுக்கு அந்த இடத்துல ஒரு நினைவு வருது. என்ன நினைவு வருதுன்னு கேட்டா, இந்த கெதரோன் ஆறு சாதாரண ஒரு ஆறு அல்ல. அதை பற்றி நம்ம நாளைக்கெல்லாம் பார்க்கும்போது அது ஆழமாகி பார்க்கலாம். ஆனால் அந்த ஆறில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டால், என்ன பண்டிகை? இயேசு மரிக்கிறதுக்கு 2 நாளுக்கு அப்புறம் என்ன பண்டிகை வரப்போகுதுன்னு கேட்டால் பஸ்கா பண்டிகை வரப்போகுது. இந்த பஸ்கா பண்டிகையில் இஸ்ரவேல் தேவ ஆலயத்தில் மாத்திரமே கிட்டத்தட்ட 2,50,55,000 மிருகங்களை பலி கொடுப்பாங்க. எத்தனையா பலி? 2,55,000 மிருகங்களை, ஸ்பெஷலாய் ஆடுகளை பலி கொடுப்பாங்க. இந்த தேவாலயத்தில் வெட்டுற அந்த ஆடு வெட்டுவாங்க பார்த்தீங்களா, வெட்டும்போது ரத்தம் வரும் பார்த்தீங்களா, அந்த ரத்தம்லாம் எந்த பக்கம் இவங்க திருப்பி விட்டுருப்பாங்க என்றால் இந்த ஆற்றுல திருப்பி விட்டுருப்பாங்க. எந்த ஆற்று? கெதரோன் ஆத்துக்கு திருப்பி விட்டுருப்பாங்க. அங்க வெற்ற ஆட்டுடைய ரத்தங்கள்லாம் அந்த தேவாலயத்துக்கு வெளியே இருக்கிற அந்த எருசலேம் வீதிகளிலிருந்து அப்படியே புறப்பட்டு வந்து இந்த நதிகளுக்குள்ள வரும். நதியே அப்படியே ரத்தம் ஆராய் ஓடிக்கொண்டிருக்குமா. வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, ஒரு மனுஷன் இறங்கி அந்த ஆற்றுல நின்றா அவன் முழங்கால் வரைக்கும் ரத்தம் போயின்னு இருக்குமா, அந்த ஆற்று தண்ணியோட மிக்ஸ் பண்ணிடும். அப்ப இயேசு கிறிஸ்து பார்க்குறாரு, இந்த ஆற்றுல தான் நாளைக்கு தண்ணியில் ரத்தமாய் ஓடு போகுது. இதே போல தான் என்னுடைய ரத்தமும் சிந்தப்பட்டு ஆராய் புறப்பட்டு போக போகுதுன்னு சொல்லிட்டு இயேசு அந்த கெதரோ என்கிற நதியை பார்த்து அதை நினைத்து அதுக்கப்புறம் அந்த ஒலிவ மலைக்கு ஏறி கெத்செமேன் தோட்டத்துக்குள்ளே போகிறார். அதை தொடர்ந்து கெத்செமேன் தோட்டத்தில் என்ன நடந்ததுன்றது நம்ம தொடர்ந்து நாளைக்கு பார்க்கலாம். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.